வரவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக தரப்பில் இருந்து போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்கள் ஏற்கனவே தேமுதிக தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு விநியோகம் செய்யப்பட்டது. அதன் பிறகு பூர்த்தி செய்து அவை தலைமை அலுவலகத்தில் வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு யார் யாரெல்லாம் விருப்ப மனு வழங்கியிருந்தார்களோ அவர்களுக்கான நேர்காணல் இன்று நடைபெறும் என்று தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் விஜயகாந்த் அறிவித்திருந்தார். அதன்படி இன்னும் சற்று நேரத்தில் சென்னை கோயம்பேட்டில் அமைந்திருக்கக்கூடிய தேமுதிகவின் தலைமை அலுவலகத்தில் இந்த நேர்காணல் நடைபெறவிருக்கிறது. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தேமுதிகவிற்கு 4 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கூட 39 தொகுதிகளுக்குமான நேர்காணலாகவே இன்று நடைபெறவிருக்கிறது. புதுச்சேரி தொகுதி ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் என்ஆர் காங்கிரசிற்கு வழங்கப்பட்டதால் அந்த தொகுதிக்கான நேர்காணல் எதுவும் தற்போது கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக அலுவலகத்தில் நடைபெறப் போவதில்லை. மாறாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளுக்கும் இந்த நேர்காணல் நடைபெறவிருக்கிறது. நேர்காணலை தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் முன்னிலையில் தேமுதிகவின் துணை செயலாளர் LK சுதீஷ் தலைமையிலான குழு நடத்தவிருக்கிறது. அந்த குழுவில் தேமுதிகவின் துணை செயலாளர் பார்த்தசாரதி, திருப்பூர் அக்பர், தேமுதிகவின் கொள்கை பரப்பு செயலாளர் அழகாபுரம் மோகன்ராஜ், தேமுதிகவின் அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோவன் உள்ளிட்ட அந்த 5 பேர் கொண்ட குழுதான் இந்த நேர்காணல் நடத்தவிருக்கிறார்கள். நேர்காணலில் பங்கேற்பதற்காக தமிழகத்தின் எல்லா மாவட்டங்களில் இருந்துமே காலையில் இருந்தே தொடர்ச்சியாக தேமுதிகவை சார்ந்தவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். விருப்ப மனு செய்தவர்களோடு சேர்த்து அந்த கட்சியின் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட துணை செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் என்று கட்சியை சார்ந்த முன்னணி நிர்வாகிகளும் நேர்காணலில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிறார்கள். நேர்காணல் செய்கிற போது வேட்பாளரோடு சேர்த்து அந்த மாவட்டத்தை சார்ந்த பிரதிநிதிகளும் அங்கே இருப்பார்கள். அந்த மாவட்டத்தில் தேமுதிகவினுடைய செல்வாக்கு என்ன, கடந்த தேர்தல்களில் பெற்ற வாக்குகள் என்ன, அங்கே வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் வேட்பாளர் நேர்காணலின் போது கேள்விகளாக முன்வைக்கப்பட்டு வரவிருக்கக்கூடிய நிர்வாகிகளிடமிருந்து பதிலை பெறவிருக்கிறார்கள். வரக்கூடிய வேட்பாளர்களுக்கு சில கட்டுப்பாடுகளையும் தேமுதிக தலைமை விதித்திருக்கிறது. அவர்கள் வருகிற போது தாங்கள் பெற்ற விண்ணப்பத்திற்கான ரசீதை கொண்டு வர வேண்டும். வாக்காளர் அடையாள அட்டை, ஒருவேளை விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தில் இருந்து இந்த கட்சியில் இருக்கிறார்கள் என்றால் அந்த விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தில் இருந்தபோது அவர்கள் பெற்ற உறுப்பினர் அட்டை, அதன் பிறகு கட்சியில் சேர்ந்ததற்கான உறுப்பினர் அட்டை போன்றவற்றை நேர்காணலுக்கு வரும்போது எடுத்து வர வேண்டும் என்று ஏற்கனவே தலைமை கழகத்தில் இருந்து அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன்படி தேமுதிக தரப்பில் சொல்லப்பட்ட ஆவணங்களோடு காலையில் இருந்தே தேமுதிகவை சார்ந்த முன்னணி நிர்வாகிகள் தேமுதிக தலைமை அலுவலகம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் கட்சி அலுவலகத்திற்கு வரவிருக்கிறார். அதன் பின்னர் இந்த நேர்காணல் தொடங்கும். ஜெயச்சந்திரன், தேமுதிகவிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள தொகுதிகள் என்னென்ன என்பது குறித்தும் வேட்பாளர் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போது வெளியாக வாய்ப்புள்ளது? அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற தேமுதிக எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடும் என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று மாலை வெளியிடப்பட இருக்கிறது. அதற்கு முன்பாக அதிமுக தலைமை அலுவலகத்தில் வைத்து அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளின் தலைவர்களுடைய சந்திப்பு இன்று நடைபெறவிருக்கிறது. அந்த சந்திப்பின் போது எந்தெந்த கட்சிகள் எந்த தொகுதிகளில் போட்டியிடும் என்பது தொடர்பான ஒரு ஆலோசனை நடைபெறும். அந்த ஆலோசனைக்கு பிறகு அதிமுக தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வமாக கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் மற்றும் அவை எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். தேமுதிக தரப்பில் இருந்து ஏற்கனவே ஒரு விருப்ப பட்டியல் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியலின்படி விருதுநகர், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, திருச்சி, திருவள்ளூர், வடசென்னை உள்ளிட்ட பாராளுமன்ற தொகுதிகளை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்ப பட்டியலை அதிமுக தலைமையிடம் தேமுதிக தரப்பில் இருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிமுக தரப்பில் இருந்து எந்தெந்த தொகுதிகள் வழங்கப்படும் என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று மாலை தான் வெளிவரும். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.